நண்பர்களே, அசல் சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் வை ஜீசஸ் அப்படின்னு பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் ஜீசஸ் அண்ட் அந்த எனிமி சேட்டன் அப்படின்னு பார்க்கலாம். விரோதியான சாத்தானின் மனநிலை இயேசு அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஸோ இப்போ நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் ஃபஸ்ட்டு வை தேர் இஸ் நோ ஹிந்து ஜீசஸ். ஏன் ஒரு இந்து இயேசு இல்லை? நம்ம பார்க்கலாம். நமக்கு நிறைய கதை இருக்குது. நம்ம we have a lot of series of இங்கே பார்க்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மாழ்வார், ராமானுஜ ஆச்சாரியால் அப்படின்னு இருக்கிறாங்க. வைஷ்ணவ மத தலைவராக இருக்கிறார்கள். சரி, நம்ம அவருக்காக இமாலயாஸ்லாம் இது வைக்கிறோம், சிலை வைக்கிறோம். ஆனால் ஏன் அவர் ஹிந்துவாக இருக்கார்? ஏன் அவர்கிட்ட ஏசப்பா பேசலை? ஏன் மக்கள்கிட்ட ஏசப்பா பேசலை? ஏன் இவ்வளவு நம்பிக்கையான ஆச்சாரியன், இவ்வளவு நம்பிக்கையான குரு, ஆனால் அவர்கிட்ட இயேசுவை பற்றின செய்தி இல்லையே? இயேசு ஒரு சுதந்திர புருஷனாக நம்மளோட சம்பிரதாயத்தில் இல்லையே? அப்படி இப்போ யாரும் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, இது பிரஜாபதி, இது இயேசு எங்களுக்கும் அவரும் நம்மடவா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நீங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் இயேசு அங்கே இல்லை? ஏன் இத்தனை பக்தி பாவனை இருந்தும் கூட ஏசப்பா ஏன் ஒரு காரியமாக ஒரு 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 குறிப்பாக இல்லை? இன்னும் கேட்டால் அப்போ இஸ்லாம் இருந்துதான். என்ன நாச்சியார்? துளு நாச்சியார் இருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த துளு நாச்சியாருங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை, அதாவது ஒரு அந்த தெய்வ விக்கிரகத்தை, தேவதையின் விக்கிரகத்தை எடுத்துன்னு போயிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்ததுதான். அது ஒரு முஸ்லீம் குழந்தை வச்சுன்னு தான் ராமானுஜர் போய் அதுக்கிட்ட சமாதானம் பேசி அந்த குழந்தைகிட்ட நீ இந்த மாதிரி வச்சுக்க முடியாது, இது ஏன் பொண்ணும், நீயும் ஏன் பொண்ணும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னமும் கூட துளு நாச்சியாருக்கு சம்பிரதாயம் நடக்குதான். ஏன்னா அந்த அளவுக்கு பக்தி பாவனை இந்த முஸ்லீம் பொண்ணுக்கிட்ட இருந்திருக்கா. ஸோ ஏசப்பாவும் இருந்திருக்கார், இஸ்லாமியனும் இருந்திருக்கான். ஆனால் ஏன் இயேசு அறிவிக்கப்படவில்லை? ஏன் இப்படி ஒரு இது இல்லை நம்மள்கிட்ட, புக் மார்க் நம்மள்கிட்ட இல்லை. இயேசு என்கிட்ட பேசினார் அப்படிங்கிற இது இல்லை, காரியம் இல்லை. கேட்டிங்கன்னா ஏன் இயேசுவின் ஒரு 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 சுதந்திரம் நம்மளாண்ட இல்லை அப்படின்னு. நமக்கு சுதந்திரமெல்லாம் ரங்கமன்னார் தான். நம்ம சுதந்திரமெல்லாம் இந்த கதை தான். ஆமாம், இந்த கதை தான், இந்த தேவதையின் கதை தான். ஸோ த இஷ்யூ இஸ், இன்றைக்கி நமக்கு சுதந்திரமெல்லாம் நம்ம சண்டை தான். ஆமாம், அவர் என்னென்ன பேசினார், இவர் என்னென்ன பேசினார். நாம் இன்றைக்கி நம்ம சம்பிரதாயத்தையே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, நம்ம கதையே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எந்த கதையுமே தேவையில்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், பக்தி பாவனியின் கதையும் தேவையில்லை, உங்களுக்கு வரலாற்று கதையும் தேவையில்லை. உங்களுக்கு தேவை சுதந்திரத்தின் அடையாளம். அதாவது சுதந்திரங்கிறது உங்களோட இது உங்களுக்கு உரிய சுயாதீனங்கிறாங்கள்ல, அந்த மாதிரி சுயாதீனத்தின் அடையாளம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எது சுயாதீனமாக இருக்குது, உங்களுக்கு எது உங்களோட அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு போட்டி தான் அடையாளமாக இருக்குது. ஸோ பாருங்க, நான் ஒரு ஹிந்து, அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் என்னண்ட பேசினாரா? பேசி என்ன சொன்னார்? இந்த மாதிரி இது இருக்குது, தேவதை வழிபாடு இருக்குது. நீங்கள் நீங்கள் என்ன நடந்தோ அது எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். நம்ம இயேசுவை தேவதையாக பார்க்குறோம். ரொம்பவே நம்ம கான்வெண்ட்டில் தான் படித்தோம், நம்ம எல்லாரையும் அனுசரித்து தான் போனோம், நமக்கு எல்லாமே சந்தோஷமாக இருந்தது. இயேசு தேவதையாகவே இருக்கிறார். நமக்குள்ளேயும் ஆசை இருக்குது ஏசப்பா மேலே. ஆனால் ஏன் அது சுதந்திரமாக இல்லை? நீங்கள் அதை யோசிக்கணும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்களோட தேவதை உங்களுக்கு சுதந்திரமாக இருக்குதா? நீங்கள் சொல்லுங்கள். ஆர் யூ ஃபீல் நீங்கள் விடுதலையின் காரியத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் விடுதலையாக இருக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆமாம்,
இப்போ இயேசு சாத்தான் சொல்லும்போது சாத்தான் விடுதலையின் விரோதி, அவன் சுதந்திரத்தின் விரோதி. அதாவது உங்களுக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள ஒரு அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிறது அவனோட எண்ணம். ஸோ அவன் என்ன சொல்கிறான், எல்லா அடையாளத்தோடும் வா, அந்த எல்லா அடையாளத்தோடும் வா. நான் வந்து பெந்தெகோஸ்தே பிரிவு, இப்போ எனக்கு அடையாளம் வேணும்னா ஒரு அக்னிமயமான நாவு அமர்ந்தது அப்படிங்கிறது தான் பெந்தெகோஸ்தேவின் அடையாளம். 50வது நாள் தான் அதோட வேறு அடையாளம். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அக்னிமயமான நாவு வந்து அமர்ந்தது, வாக்கு பண்ணப்பட்ட பசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ ஒருத்தரை பார்த்து நீங்கள் பெந்தெகோஸ்தேன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து அந்த அபிஷேகத்தை பெற்றவர்ப்பா, 40வது நாள் அந்த 50வது நாள் அபிஷேகத்தை பெற்றவர்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஸோ அப்போ இது வந்து அது மாதிரி இல்லைங்க. அக்னிமயமான நாவு அப்படி சொல்லும்போது அப்போ நாவின் அக்னி இருக்குது. சரி, வேறு அக்னி இருக்காதா? பார்க்கலாம். வேறு அக்னி அபிஷேகம் இருக்காதா? நீங்கள் அக்னி அபிஷேகம் அது நாவான அக்னியாக இருந்தாலும் சரி, இல்லை அது அக்னியாகவே இருந்தாலும் சரி, அதாவது பரம அக்னியாக இருந்தாலும் சரி, ஸோ இறங்கி வருகிற அக்னியாக இருந்தாலும் சரி, சரி பிரிந்திருக்கும் நாவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய அக்னி வந்துச்சு, அது பிரிஞ்சு போச்சு, பிரிஞ்சு நாவுகளாக பிரிந்து எல்லார் மீடையும் வந்துச்சு. அப்போ தேர் இஸ் நோ ஒன் டு ஒருவராக பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் இல்லாததுனால அது பிரிஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் அது ஒருவராக பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், அப்போ நாம் தான் வந்து மேஷியாவாக இருக்கணும், இல்லைன்னா இஸ்லாமில் சொல்கிற மாதிரி மகதியாக இருக்கணும். ஸோ அப்போ காரியம் இதுதாங்க, நம்மளுக்கு வந்து பிரிவினை பிடிக்கல. இப்போ நம்ம தான் ஆச்சாரியன், நம்ம தான் இது, நம்ம தான் தலை, நம்மக்கிட்ட தான் பக்தி பாவனையின் அடையாளம் இருக்கிறது, நம்மக்கிட்ட தான் சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் தான் ஃபுல்லு அப்படிங்கும்போதோ எனக்கே ஃபுல் ஸ்பிரிட் எனக்கு தான் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மட்டும்தான் வாக்கு பண்ணப்பட்டார், நான் தான் வந்து வாக்கு பண்ணப்பட்ட மேசியா அப்படின்னு சொல்லும்போதோ, அதாவது வாக்கு பண்ணப்பட்ட மேசியா ஏசப்பா தான், அவர் வந்தார், அதில் அர்த்தம் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு வேறே தேற்றரவாளன்னு ஆண்டவர் சொல்லும்போதோ அவர் தன்னையே வேறு இது பண்ணிக்கிறார், தன்னையே உங்களுக்கு முழுமையாக கொடுத்துருக்கிறார். வேறே தேற்றரவாளன்னா அவருக்கு வேறு யாருங்க? ஈஸி, அவர் தான் வேறே தேற்றரவாளன், அவரே தான் வேறே தேற்றரவாளன். ஸோ அப்புறம் பார்க்கலாம், அவரோட இடத்துல வேறு யாரும் வர முடியாது, ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா சுதந்திரமும் இருக்குது, அவர் தான் முழுமையாக பெற்றவர். ஸோ அப்போ அவர் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காகத்தான் நாம் காத்திருந்தோமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நாம் காத்திருந்தது அவருடைய வார்த்தைக்காக. நீங்கள் காத்திருங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்காக. ஆனால் அது பிரிஞ்சு தான் கிடச்சிது. ஒன்றுபடிமுடியாக நாம் தான் செய்யணும், நாம் தான் இயேசுவுக்கு, நம்ம ஒற்றுமையில் நம்ம ஒன்றொன்றுத்தையும் அதை பிரிவெல்லாம் நாம் ஒன்றுபடுத்தும் போது, பிரிவெல்லாம் நாம் வந்து சரி பண்ணும்போது, ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஆவி ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஆவி, இப்போ என்கிட்ட வந்து இந்த நாவின் அக்னி அபிஷேகமாக அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆமாம், எனக்கு வந்து அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டுங்க, அது ஈவில் ஸ்பிரிட்டுங்க, மேபி அப்படி கூட இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது, கேளுங்க. பட் த இஷ்யூ இஸ் ஐ எம் நாட் டு பி லைக் தட். நான் கொஞ்சமே என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து அப்போ தான் ட்ராவல்லேருந்து வந்தேன், போய் கட்டில் போய் படுத்தேன், ஒரு பெரிய அக்னி தலை மேலே வந்து விழுந்துச்சு முதல்ல. ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடியே தொடப்பட்டுருக்குறேன். உண்மையிலே சொல்கிறேன், தொடப்படுவதன் காரியத்தில் கூட நான் ரொம்பவே சென்சிட்டிவ்ங்க. எனக்கு அது கூட தொடப்பட ஆண்டவர் தொடுவாருங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன் நல்லாவே. நிறையா நாட்களில் நான் விண்ணப்பங்களை பண்ணியிருக்கேன். ஆவியிலேருந்து பண்ணுறேன்னா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் விண்ணப்பங்களின் இதுதான் அடையாளம் என்னன்றது. நான் எப்பயுமே டாரி ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணுவேன், சாட்டர்டே டாரி ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணுவேன். எனக்கு அந்த நாள் ரொம்பவே, ஏன்னா அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் ப்ரே பண்ண முடியும். ஆமாம்,
மற்ற நாள் நாங்கள் தினமே ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் அன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தனியாக ப்ரேயர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும். அப்புறம் சண்டே வந்து பாஸ்டர் எடுத்துக்குவார் இல்லையா, அதுமாரி. ஸோ அப்போ ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாமே நாங்கள் இதுவாக தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவரின் தொடுதல் வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. அதுக்கப்புறம் ஆண்டவரின் தொடுதல் வந்துடுது. இப்போ நம்ம கேளுங்க, பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் நம்ம எங்கேயோ வரோம், யாரோ வராங்க, வாரம் ஒரு கெஸ்ட் வராங்க, ஏதோ ஒரு தொடுதல் நடந்துடுறதா உங்களுக்குள்ளே ஒரு தொடுதல் நடந்துடுது. ஆனால் நீங்கள் மாறிடுறீங்க. எப்படி இருக்குன்னா, இப்போ ஓங்கி எப்போயும் பலத்தக்காரமும் வந்தால் தான் சர்ச்சையே ஞாபகம் வருது. ஆமாம், எப்படியும் ஒரு பரவசம் ஒரு கிளுகிழப்பு வந்தால் தான் சர்ச்சு ஞாபகம் வருது. இப்போ இதுவாக இருக்குது, யாரோ ஒருத்தர் அங்கே நின்று உங்களுக்காக டாரி ப்ரேயர்லாம் பண்ணி நீங்கள் வரணுமே போகணுமே, குடும்பங்கள் காப்பாற்றப்படணுமே, முகம் பார்த்து போகணுமேன்னா அவன் பாடுபட்டு இருக்கணும். சபை இருக்குதே, இது இருக்குதே அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். இதுமாரி இது இருக்க இதுமாரி யூடியூப் மினிஸ்ட்ரி இருக்குதே, இது இருக்குதே, எல்லாத்தையும் பாதுகாக்கணுமே நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கேளுங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தொடுதல் ஈஸியாக கிடச்சிடுத்து. எனக்கு அப்படி ஈஸியாக கிடைக்கல. நான் ரொம்பவே இதுவாக இருந்தேன். நான் வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தேன். அவள் சொல்கிறத செய்வேன், அவ்வளோதான். எனக்கு அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப இது நம்ம 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 பிழைப்பை நம்ம பார்ப்போங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனாலும் ஒரு நாள் எனக்கு சளி பிடிச்சிடுச்சு. என்னால் சர்ச்சுக்கே வர முடியல. ஸோ ஐ வாஸ் அப் டு மை ஹோம். நான் தனியாக இருந்தேன். அப்போ வந்து ஒரு பாட்டு கேட்டுருந்தேன். அந்த பாட்டு கேட்டுருந்ததுன்னா அப்போ வந்து ஆண்டவர் தொடுதல் வந்துச்சு. ஸோ அப்போ அதுலேயும் தனியாக இது வந்து ரொம்பவே இண்டிபெண்டன்ஸ் ஸ்பிரிட் தான். அங்கேயும் போய் தனியாக போகும்போது தான் தொட்டுச்சு. எங்கேயும் தனியாக வீட்டுக்கு வந்து படுத்திருந்தேன். அங்கேயும் வந்துச்சு. ஸோ அப்படி தான் இருந்தது. அப்புறமா இப்போ எல்லாமே பொது. இப்போ நான் வந்து அடுத்து இப்போ ரெக்கார்டை முடிச்சுட்டு ஸ்டூடியோ ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியில் போனால் கூட தொடுதலை பற்றி தான் தொடுதலோடு தான் போவேன். இல்லை, அது இப்போ விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கணும்? இது வந்து ஒன்று சேர்க்கப்படணும். பிரிந்திருக்கும் நாவுகள்ங்கிறது ஒன்றுபடும் நாவாக, ஒரு ஒன்றான வல்லமையாக. இப்போ இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டுன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் அது இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டுன்னா அது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? ஒரு தனிப்பட்ட ஒரு தனிமையான ஒரு முழுமையான ஆவிங்கிறது ரொம்பவே அற்புதமான காரியம். நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு தனியாக பர்சனலாக கிடச்சிருக்குது. ஆமாம், அது பர்சனலாக கிடச்சிருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து பிரிந்திருக்கும் நாவுகள்லாம் ஒருத்தருக்குன்னு எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணி அது வந்து நாவாக இருக்கும். அது தட்ஸ் அ வேர்ட் ஆஃப் இஷ்யூங்க. ஸோ வாட் இஸ் மை வேர்ட்? ஆமாம், என்கிட்ட வந்து ஒரு தடவை வருஷம் பாஸ்டர் பேசிட்டாங்க. எனக்கு அதில் பெரிய எக்ஸசைஸ் கிடையாது. ஆனால் அவங்க பேசும்போது என் காதில் கேட்டது, இந்தமாரி செப்டம்பர் மாதம் அப்படின்னு கேட்டுச்சு. நான் என்ன சொன்னேன், ஏதாவது வாக்குத்தத்தமாக இருந்தால், வசனமாக இருந்தால், சின்னவன் ஆயிரம் பெரிய சிறியவன் பலத்த ஜாதி ஆவான், அதுமாரி ஏதாவது காதில் விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், ஒரு இது இருக்கும். செப்டம்பர் மாதம் என்னன்னு. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், தம்மூசுங்கிறது ஒரு மாதம். அவர் தம்மூசுக்காக அழுதார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கேலண்டரில் அது தம்மூசுன்னு தான் அது எழுதிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவும் ஒன்றான்னு எனக்கு தெரியல, சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், செப்டம்பர் மாதங்கிறது வந்து நியூ இயர் வருது, ரோஷனா வருது. நீங்கள் பாருங்கள், ஜூன்லேயே ஆரம்பிச்சிடுறாங்க 100 நாள் ப்ரேயர். ஸோ நாங்கள் வந்து புது வருஷத்தை அற்புதமாக நாங்கள் சந்திக்க போகிறோம். நாங்கள் அழுது சந்திக்க போகிறோம், கேட்டு சந்திக்க போகிறோம், பெற்றுக்கொண்டு சந்திக்க போகிறோம். சரி, ஏதோ ஒன்று நீங்கள் செய்யுங்க, இது ஒன்று பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் அந்த நாளை பெற்றுக்கொள்வீர்கள் கண்டிப்பாக. 4 ஆண்டவர் எடுத்துங்க. ஆமாம், நான் வந்து ஜூன் மாதமே எனக்கு கிடச்சிடுத்து. ஆமாம், எனக்கு ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிடச்சிடுத்து. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் த இஷ்யூ? 100 நாள் நம்ம காத்திருக்கிறதோ ப்ரேயர் பண்ணுறதோ நம்ம காரணம் இல்லை. ஆனால் நம்ம ஒரு மாதத்தின் அடையாளத்தை நம்மகிட்ட வச்சுட்ருக்கோம். அதுக்காக நம்ம அழகிறோங்கும் போது இது என்ன அற்புத காரியம் இல்லை. எனக்கு ஆண்டவருக்கு அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நான் அதை வந்து பெருசுப்படுத்தலை. என்னென்னா வந்து வசனங்களை தான் நான் வந்து சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் என்னை பலிபீடமாக வச்சுருக்காரா, ஆண்டவர் என்ன அந்த பலியின் அடையாளத்தில் வச்சுருக்காரா, நான் சுத்திகரிப்பில் வச்சுருக்காரா, நான் தான் யோசிப்பேன். ஸோ அந்த விதத்தில் நான் எல்லா செப்டம்பர் மாதத்தையும் ஆண்டவர் எனக்கு இப்போ கடந்த 3 வருடங்களாக எனக்கு செப்டம்பர் மாதத்தில் மாமியானவர் விளக்கேற்றுகிறார். ஸோ அப்படி தான் நாம் யோசிக்கிறோம். இப்போ இந்த ரோஷ நாவலையும் மாமியானவர் விளக்கேற்றுவார். சரி, சந்தோஷம். ஸோ அப்போ கேளுங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் தாயார் ஏற்றுவாங்க.
சரி. அப்போ அப்போ இந்த நாவின் அபிஷேகம் தீமைக்கு விலகும் ஒரு காரியத்தை நம்ம கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ நீங்கள் சொல்லணும், பிசாசே வாயை மூடு அப்படி சொல்லணும். இல்லை இல்லைன்னா இது வந்து தம்முசுக்காக நீயே அழணும், நீயே செப்டம்பர் மாதத்துக்காக அழணும், ஏன்னா நான் உனக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ அது வந்து அற்புத காரியம். நம்ம ஒரு சுத்திகரிப்பில் இருக்கோம். வருகிற ரோஷனார் அற்புதமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்ட காரியமாக இருக்க வேண்டும். 100 நாள் ஜெபத்துக்கு போங்க. தினமே எனக்கு கிடச்சிடுதுன்னு சொல்லுங்கள். 100 தடவை கிடச்சிடுதுன்னு சொல்லுங்கள். ஒன்றும் கஷ்டமே இல்லை. நீங்கள் 40 டே ப்ரேயருக்கு வந்தீங்க, வீக்லி ப்ரேயர், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்லாம் வந்தீங்க, சாட்டர்டேலாம் நிறைய எல்லா சாட்டர்டேவும் இது வந்தீங்க, என்ன உபாஸ் ஜபத்துக்கு வந்தீங்க, ஸ்பெஷல் வீக்கர்ஸ் எல்லோரும் கேட்டீங்க, ஒரு பெரிய இதில் வந்தீங்க. ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருந்தது, ஏதோ ஒரு பிரார்த்தனை கேள்வி இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என் கேள்வி உண்மைதான், ஆனால் நான் பெற்றுக்கொண்டேன், நான் பெறுகிறேன், போகிறேன், வருகிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பங்களாவில் வாட்ச்மேனாக வேலை செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஆசை, அந்த பங்களாவை சொந்தமாக்கிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இந்த பங்களா எனக்கு சொந்தமாக்கணும், இந்த ஓனர் ரொம்ப கெட்டவன். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, தோண்டாத துறவுகளும் வெட்டாத இதுவும் கொடுக்குறேன், கட்டாத வீடுகளும் தோண்டாத வெட்டாத துறவுகளும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஆளை போட்டு தள்ளிட்டு என்னை கொண்டு போய் பங்களாவில் சேருங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேளுங்கப்பா, நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், நீங்கள் எப்படி வேணால் கேட்கலாம். எல்லோரும் தப்பானவங்க தான். அவன் தப்பானவனா, நீங்கள் சரியானவனா? அதை யோசிச்சு பாருங்க. அவனை பங்களாவிலையும் உங்களை வாசல்லையும் வச்சுருக்கிறது ஒரு பெரிய வித்தியாசமா? இல்லை. ஆமாம், நீங்கள் அவன் நேரத்தில் இருக்கிறீங்கோ, அவங்க கூட தான் இருக்கீங்க, அவன் நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கோங்கிறது தான் காரியம். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவு தான். ஸோ அறிவு என்ன சொல்லுது, நீங்கள் ஆண்டவரை கேளுங்கோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன கேள்விக்கிறீங்க, எனக்கு பர்சனலாக எனக்கும் இருக்குங்க, நானும் கேட்குறேன், நான் தினமே கூட கேட்குறேன், என் சுதந்திரத்தின் பங்கு ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம், என் சுதந்திரத்தின் பங்கு இயேசுவின் கல்வாரி தியாகம், அந்த 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 மாதிரியான ஒரு தர்மம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது தர்மம்னா மறந்து போச்சு எக்ஸ்பிளனேஷன். தர்மம்னா இட்ஸ் அபவுட் அ டியூட்டி ஆஃப் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ வந்து ஒரு 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 கிறிஸ்தவனுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கறது பெற்றுக்கொள்வது தான் தர்மம். ஆனால் நீங்கள் வந்து இப்படி சொல்லக்கூடாது, தோண்டாத வெட்டாத துறவும் கட்டாத வீடும் எனக்கு வேணும்னு நீங்கள் சொல்கிறது அபத்தம். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை வந்து இப்போ வந்து ஒரு சொல்கிறாங்களோன்னு நீ மீனை கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக் கொடு, வலையை கொடு அப்படின்னு கேட்குறாங்களோன்னு. அதுமாரி நீங்கள் கேட்குறீங்கன்னா கேட்குறதுல ஒரு ட்ரைனிங் இருக்குது. ஆமாம், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு வந்து உங்கள் அரசாங்கத்தில், எனக்கு உங்களோட தெய்வீக அரசாங்கத்தில் எனக்கு மரியாதை கொடுங்கோ, பரமராஜ்யம் வரட்டும், அப்படியே சித்தம் பரமரத்தில் செய்யப்படுவது போல் அப்படியெல்லாம் சொல்லணும். அதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்கணும், நம்ம பெற்றுக்கொண்ட காரியமாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், அடுத்தவங்க வீட்டை கேட்குறோம். ஆமாம், நீங்கள் அங்கே தான் வேலை செய்கிறீங்க, போகிறீங்க, வரீங்க. பட் இஷ்யூ இஸ் இப்போ எகிப்திலேருந்து வந்தவங்க கூட அவங்க மூதாதையர்களின் செல்வத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, பேங்க்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க ட்ரேட் பண்ணி, இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணி சேர்த்து வச்சுருந்த காசு தான் எடுத்துகிட்டு வந்தாங்களே தவிர, அதாவது அவங்க வீட்டில் கொடுக்க வேண்டிய காசு தான் எடுத்துகிட்டு வந்தாங்களே தவிர, தே டோன்ட் கெட் இன் டு யாரையோ கொள்ளடிச்சு அவங்க கொண்டு வரல. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். பேங்க்கை கொள்ளடிச்சது தான் இருந்தாலும் பேங்க்ரப்டான அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க வந்து தேசத்தின் பிரஜைகளாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க நிலத்தில் இருக்காங்க, அவங்க இதில் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் அழிஞ்சு போச்சு, இது வெட்டுக்கிளி வந்து தின்னுடுத்து எல்லாம் கஷ்டம்தான். ஆனால் அதெல்லாம் கூட சரியாக போயிடும். ஏன்னா கணக்கு சரியாக இருக்கும்பொழுது நீங்கள் வந்து பேங்க் ஏதோ போட்டு வச்ச கணக்குலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. எகிப்தின் தங்கம் ஆண்டவர் கணக்கு பண்ணி தான் தேவையானது தான் கொடுத்து அனுப்பிச்சேன். ஆனால் இன்னும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருந்தது இவங்க முன்னோர்களின் செல்வம். ஏன்னா முன்னோர்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை, அவங்க அனுபவிக்கவே இல்லை. 4 வருஷமாக அவங்க கஷ்டம் பட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கொள்ளையாக அவன் எடுத்து வச்சுட்டான், அவனே எடுத்து வச்சுட்டான் அவன் அதிகாரத்தின் பேரில்.
ஆனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. இவ வந்து என் ஜனம் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டு வந்து அதை வந்து ஆலயத்தில் வச்சு வெள்ளி தங்கம்லாம் ஆலயத்தில் நீங்கள் என்கிட்ட கொடுத்துரு எல்லாத்தையும் வச்சுருங்க, ஆலயத்தில் வச்சு காப்பாற்றி இது பண்ணேன். இப்போ நம்ம லிஸ்ட்டு போட்டு இவர் இத்தனை இத்தனை தங்கம் கொடுத்தாரு, இத்தனை வெள்ளி கொடுத்தாரு லிஸ்ட்டெலாம் போட்டு வச்சுருந்தார். ஸோ அப்போ லிஸ்ட்டில் வச்சுருந்தாருன்னா நம்ம சந்தோஷப்படலாம். ஓ, லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது, நான் வந்து கொடுத்தேன். ஸோ இப்போ நான் கேட்க போகிறேன், எனக்கு நம்ம டெம்பிளுக்கு நான் இத்தனை தங்கம் கொடுத்தேன்னா எனக்கு திருப்பி கொடு அப்படி கேட்கலாம். இல்லை, நாட் லைக் தட். ஆனால் ஆண்டவர் வனாந்தரத்தில் உங்களை வழியே உண்டு பண்ணார். ஸோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு காணானையே தரப்போகிறார். நீங்கள் இது சிறிய அடையாளத்தை நீங்கள் அனுசரிக்க முடியாதா? நீங்கள் ஆண்டவரை அனுசரிங்க, ஆண்டவருக்கு கொடுக்குறவர்களாக வாங்குவோம், அப்போ தான் உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கார். ஆண்டவர் உங்கள் கூடாரத்தின் மனிதனாக உள்ளே உங்கள் கூடவே தங்கி வரார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நமக்கு சொன்ன மாதிரி வை தெர் இஸ் நோ ஒன் இந்து இயேசு. ஏன் இந்து இயேசு இல்லை? ஏன்னா அது வந்து நம்ம சுதந்திரத்தில் நாம் எதை பார்க்குறோங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம சுதந்திரத்தில் நாம் வந்து இந்து மதத்தையே பார்க்குறோம். ஆமாம், இந்து மதம் என்னோடய சுதந்திர மதம், இந்த தேவதை, இந்த விக்கிரகம், இந்த கோயில் இதெல்லாம் என்னோடது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லைப்பா, இல்லை, அது எப்படி என்னோடது? இப்போ அது வந்து தேவதையோட கோயில், அது தேவதையோட செல்வம். அப்படி இருக்கும்போது அது இந்து மதத்துக்கோ உனக்கோ சொந்தமானது இல்லை. ஆமாம், தேவதையே கூட உனக்கு சொந்தமானது இல்லை. ஆனால் ஏசப்பா எனக்கு சொந்தம். ஏன்னா ஏசப்பா எனக்கு தேவதை இல்லை, ஏசப்பா எனக்கு அப்பா. அதுதான் இங்கே வித்தியாசமான இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கணும். சுதந்திரங்கிறது அப்பா பிள்ளைங்கிற உறவு தான். ஸோ மேபி நீங்கள் தேவதையை அப்பாவை வச்சுருங்கோ, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு மதத்தின் அடையாளத்தையும் வச்சுக்கிட்டு அவர் தேவதைன்னு சொல்லி இது இந்துக்கு மட்டும்தான் காரியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கொடுமை. ஆமாம், ஸோ பார்க்கலாம். அப்போ எனக்கு பரமாத்மா அப்பாவாக இருக்க மாட்டாரா? நான் வந்து ஏன் நான் 2 மதத்தில் இருக்க முடியாதா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் நான் 3 மதத்தில் இருக்க முடியாதா? மகதி என் அகலுல் பயத்தில் வரக்கூடாதா? ஸோ நான் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இதுவாக இருக்கணும், இறை தூதராக இருக்கணும். இல்லை, அப்படிலாம் இல்லை. ஸோ தூது பணிங்கிறது முடிஞ்சு விட்டது. கப்ரியல் குருக்கிட்ட மட்டும்தான் பேசினார், முகமதுக்கிட்ட தான் பேசினார். புஸ்தகத்தை படித்து பாருங்க, புஸ்தகத்தில் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புதுசாக வந்து செய்தி வந்தால் கூட உங்களுக்கு தூதன் வந்து சொன்னால் கூட குரான்லேருந்து தான் அது வந்து எடுத்து சொல்லப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்ன இருக்கோ இன்னும் நான் முழுசாக கூட படிக்கல. ஆனால் நான் சொல்கிறேன் காரியம், இந்த புஸ்தகம் ஒரு பிள்ளையே கொடுக்கும். மகதிங்கிற ஒரு மனிதனை கொண்டு வரும், ஒரு இறை தூதனை மறுபடி ஒரு இறை தூதனின் வம்சாவளியை கொண்டு வரும்னு நீங்கள் நம்புறீங்க. அது யாரோ ஒரு பிரிவு முஸ்லீம்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இருந்துட்டு போட்டோம். நாம் அதை பற்றி சொல்லலை. பட் இஷ்யூ இஸ், அவர் மகதி பரமதந்தையின் பிள்ளையாக இருப்பாரா? நாம் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தான் சொல்கிறோம் போனோம், அல் ஃபாத்திகா, கிருபை கருணை கொண்ட ரப்பாகிய தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ கருணை கிருபை உருக்கொண்டு ஒரு ரட்சகனாக வருமா? நீங்கள் அப்படியெல்லாம் வந்தால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா கருணை கிருபை அதிபதியின் காரியம். மகதி உங்களுக்கு எதுக்கு வேணும்னா வழிகாட்டுறதுக்கு வேணும், தூது பணிக்காக வேணும். ஸோ கடைசி இறை தூதர் தான் மகதி வருவார், குரானை தூக்கிட்டு வருவார். ஆமாம், அவர் வந்து இயேசுவையும் சேர்த்துக்குவார். ஸோ அவர் வந்து உங்களை ஒன்றுபடுத்துவார். சரி, ஏதோ ஒன்று நீங்கள் என்ன அவ்வளோவா நான் இந்த இது படிக்கலை, நம்பிக்கையின் காரியம்லாம் நான் படிக்கலை. ஆனால் வாட் ஐ வாண்ட் டு சே ஒன்றுபடுத்தலின் காரியம் தந்தையின் அடையாளத்தில் இருக்கணும். நமக்கு ஒரே தந்தை இருந்தால் நம்ம ஒரே தந்தையின் பிள்ளைகள். நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள்னு ஒன்றுபடுறோமா? அதுவே சந்தேகம். ஏன்னா ஆபிரகாம் அந்த காலத்து மனிதன் போக டிஎன்ஏ மாறினே இதுதானோ. ஸோ ஒரு புதிய ஒரு ஏலியன் டிஎன்ஏ உங்களுக்குள்ளே வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, சரி பிடிச்சிடுத்து, டிஎன்ஏ மாறி போயிடுத்து. என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. சுதந்திரமான காரியம்
ஒரு இரத்தப்படியான தகப்பன் இல்லை. ஆமாம், அவர் நம்மளுடைய பரம தகப்பன் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ அப்போ அவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்குள்ளே நம்ம மானம், நமக்குள்ளே இருக்கிற உரிமை அதில் இருக்கும். ஒரு மான நஷ்ட வழக்குன்னு போடுறாங்களோ. எஸ்தர் ராஜாத்தி ஆமான் கிட்ட கொடுமை கண்டாளா? மக்கள் வந்து தற்காத்து கொண்டார்கள். காரியம் நல்லாவே முடிஞ்சிட்டு. ஆமானும் அவன் குடும்பத்தாரும் கொல்லப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்போ அவன் வீடு இருந்தது, அந்த ஹவுசிங் போர்டு வீடோ என்னமோ ஒன்று. ஆனால் அது அவனுக்கானதாக இருந்து கொடுக்கப்பட்ட, ராஜாவால் கொடுக்கப்பட்ட இடம். அதை வந்து ஆண்டவர் இந்த மான நஷ்ட கஷ்டத்தில் ராஜாத்திக்கு கொடுக்குறார். ஸோ இதை யார் செய்ய முடியும்? ஒரு தகப்பன் தான் செய்ய முடியும். ஒரு ஒரு இவன் யாருக்கு தகப்பன்? ஆமானுக்கு தகப்பனா? நீங்கள் பார்க்கலாம். இல்லை, இவர் ராஜா, அது வந்து ராஜாவின் கஜானாலேருந்து வந்த காசு. ஆனாலும் அது ஆமான் தான் ஏர்ன் பண்ணியிருக்கான். அவன் டியூட்டி பார்த்து அவன் வீடாக தான் அது வச்சுருந்தான். ஆனால் அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கலாம், அவனோட தனிப்பட்ட சொத்தாக இல்லை. இருந்தாலும் அவன் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அது அவனோட உழைப்பு இருக்குது, ஆமானோட உழைப்பு இருக்குது. ஆனால் மான நஷ்டமும் இருக்குதே. இந்தமாரி ஒரு பொம்மநாட்டியை ராஜாத்தியை சீண்டிட்டு நான் வந்து நஷ்டப்படலன்னு நீ சொன்னீங்கன்னா அது தப்பு இல்லையோன்னு. ஆனால் அது வந்து ராஜ்யத்தின் அதிகாரத்தில் இருக்கும்பொழுதும் அந்த இடத்த அவர் ராஜாத்திக்கு கொடுக்குறார். நம்ம அதை பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம காரியம் வருகிற புதிய வருடம், யூத புதிய வருடம் ரோஷ் ஹஷனாவா, அதில் நமக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு மான நஷ்ட காரியத்தை சரி செய்து நமக்கு ஒரு இதை கொடுப்பாரா? நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாரா? நாம் இந்த செப்டம்பர் மாதத்துக்காக எழுதும் இல்லை, நம்ம பெற்றுக்கொண்டதன் அடையாளத்தோடு அழுதும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆமாம், நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ அதில் ஒரு தவிப்பு இருக்கணும். நான் பெற்றுக்கொண்டேன், நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன்? நான் பலிபீடத்தை பெற்றுக்கொண்டேன், நான் பலிபீடத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டேன். நான் தூய்மைப்படுத்தப்படணும். யாம் கிப்பூர் வரணும், பாவ நிவாரண நாள் வரணும். எப்போ வரும்னு கேட்டால் நீங்கள் பலிபீடமாக இருக்கும்பொழுது பாவ நிவாரண நாள் உங்களுக்கு வரும். ஸோ யாம் கிப்பூருக்காக வாழ்த்துக்கள். வாங்கோ. சத்சங்கம். நன்றி நண்பர்களே.